த சன் ரைசஸ் பெர்ஃபெக்ட்லி இன் த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இன் த வெஸ்ட். என்னடா கேள்வி, சூரியன் கிழக்குல உதிச்சு மேற்கு தான் மறைக்குதா அப்படின்ற மாதிரி கேள்வி. நம்மளாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இந்த வெஸ்ட் அப்படின்ட்டு. இது என்ன புது கேள்வியா இருக்கு? உண்மையாவே ஈஸ்ட்ல தான் ரைஸ் ஆகுதா இல்ல வெஸ்ட் கரெக்டா வெஸ்ட்ல தான் செட் ஆகுதா அப்படின்றது, இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட பூமி வந்து 23.5 டிகிரி ஆங்கிள் வந்து டில்ட்டா இருக்கு, சாய்வா இருக்கு. ஸோ அதனால நமக்கு கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா சூரியன் இன்னைக்கு ரைஸ் ஆகுற இடத்துல, இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அதே இடத்துலதான் நாளைக்கு உதிக்குமா இல்ல நாளைக்கு மறுநாள் உதிக்குமானா கிடையாது. அதை நீங்க வேணா நோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம செப்டம்பர் மாசத்துல இருக்கோம். ஸோ முதல்ல ஈக்வினாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஈக்வினாக்ஸ்னா ஈக்குவல் டே ஈக்குவல் நைட் இருக்கும். இப்போ 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் பக்கத்துல டேயும் 12 ஹவர்ஸ் பக்கத்துல நைட்டும் இருக்கும். ஸோ இந்த 2 நாட்கள்ல மட்டும்தான் சன் வந்து எக்ஸாக்டா ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல செட் ஆகும். இதுதான் ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ், வெர்னல் ஈக்வினாக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு வருஷத்துல சன் ரைஸ் இந்த ஈஸ்ட் அண்ட் செட்ஸ் இந்த வெஸ்ட்னா ஆக்சுவலா இந்த 2 நாட்கள் தான் எக்ஸாக்டா ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல செட் ஆகுது. மற்ற நாள்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம செப்டம்பர் மாசத்துல இருக்கோம்ல, இந்த கர்சர் இருக்கு பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ செப்டம்பர் மாசத்துல இருக்கோம். இப்போ செப்டம்பர் 21, 22 இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா சன் வந்து எக்ஸாக்டா ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி வெஸ்ட்ல செட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வருது இல்ல. ஸோ இந்த சன்ரைஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சவுத்துல போகும், அதாவது சவுத் ஈஸ்ட் நோக்கி போகும். இப்போ ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுது இல்ல செப்டம்பர் 21, அப்புறம் அக்டோபர் நவம்பர்னு வரும்போது இந்த இடத்துல இருந்து இப்படி ரைஸ் ஆகி அந்த ஈஸ்டோட பொசிஷன் வந்து டுவர்ட்ஸ் சவுத்தாவே மாறும். ஸோ அதோட எலாங்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் நோக்கி போகும். அது ஒரு மேக்சிமம் எக்ஸ்டென்ட் வந்து சவுத் ஈஸ்ட் நோக்கி போகிறது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 21. ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கருவை பார்த்தாலே தெரியும், எல்லோ கருவு ஷார்டஸ்ட் டே லாங்கஸ்ட் நைட்டா இருக்கும். அதாவது டிசம்பர் 21 விண்டர் சால்ஸ்டிஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம், இருக்கு விண்டர் படிச்சிருப்போம். ஸோ விண்டர் சால்ஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஷார்டஸ்ட் டே லாங்கஸ்ட் நைட்டா இருக்கும். ஏன்னா சன் வந்து சீக்கிரமா அதோட எக்லிப்டிக் பாத்தை கவர் பண்ணிடும். எக்லிப்டிக் பாத்துனா சன் வந்து டிராவல் பண்ற பாத்து தான் எக்லிப்டிக் பாத். அதுவே டிசம்பர் 21க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அகெயின் பேக் அப்படியே திரும்ப வரும். ரைசிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட் நோக்கி வரும். அது கரெக்டா அந்த ஈஸ்ட்ல இருந்து திரும்ப ரைஸ் ஆகுறது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 21. இந்த மார்ச் 21 தான் வெர்னல் ஈக்வினாக்ஸ். ஸோ இந்த வெர்னல் ஈக்வினாக்ஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஈஸ்ட்ல ரைஸ் ஆகி எக்ஸாக்டா வெஸ்ட்ல செட் ஆகும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அகெயின் ஈக்குவல் டே ஈக்குவல் நைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் நோக்கி வரும். நம்மளுடைய சன் வந்து டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் நோக்கி வரும். ஸோ அந்த நார்த் ஈஸ்ட் நோக்கி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் வரும். அந்த பாயிண்ட் என்னைக்கு வரும் அப்படின்னா ஜூன் 21 வரைக்கும் வரும். ஜூன் 21 அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கர்வு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஜூன் 21 ரைஸ் ஆகி செட் ஆகிற பொசிஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரம் ஒரு மேக்சிமம் பாயிண்ட் எலாங்கேஷன் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட்ல இருந்து ரைஸ் ஆகி நார்த் வெஸ்ட்ல செட் ஆகும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு லாங்கஸ்ட் டே ஷார்டஸ்ட் நைட்டா இருக்கும். ஸோ இந்த லாங்கஸ்ட் டே ஷார்டஸ்ட் நைட்டு அப்புறம் ஷார்டஸ்ட் டே லாங்கஸ்ட் நைட்டு பாத்தீங்கன்னா ஜூன் 21க்கும் டிசம்பர் 21 தான் நடக்கும். ஸோ இந்த டிசம்பர் மந்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்டஸ்ட் டே லாங்கஸ்ட் நைட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஷார்டஸ்ட் டேனா சீக்கிரமா ரைஸ் ஆகி சீக்கிரமா சன் செட் ஆகும். ஸோ சீக்கிரமா செட் ஆகும்னா ஈவினிங் வந்து 5:40, 6 o'clock அந்த மாதிரி டைம்லயே சன் செட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே உங்களுக்கு வந்து ஜூன் 21 அப்போ லாங்கஸ்ட் டே ஷார்டஸ்ட் நைட் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ ஒரு 2 months 3 months பேக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 5:40, 5:45க்கு சன்ரைஸ் எல்லாம் வந்திருக்கும். அண்ட் சன் செட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:50, 6:40 அந்த மாதிரி டைம்ல தான் வரும்.
ஸோ இந்த சேஞ்ச் வர்றதுக்கான காரணமே நம்மளோட எர்த்தோட ஆங்கிள் வந்து டில்ட்டா இருக்கிறனால தான். இப்போ இதுல கிளைமேட் சேஞ்ச் எப்படி வருது அப்படின்றத இப்போ இதுல பார்த்தாலே தெரியும். இப்போ மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா வெர்னல் ஈக்குனாக்ஸ்னு சொல்லியிருந்தேன், ஈக்குவல் டே ஈக்குவல் நைட்டா இருக்கும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் சீசன் வர ஆரம்பிக்கும் மார்ச் மாசத்துக்கு அப்புறம். அப்புறம் ஜூன் 21 அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா சம்மர் சால்ஸ்டிஸ், அதாவது பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் டே ஷார்டஸ்ட் நைட் இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு சம்மர் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 21 பாத்தீங்கன்னா ஈக்குவல் டே ஈக்குவல் நைட் வரும். அந்த டைம்ல நமக்கு ஆட்டம் சீசன் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 21 பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் எலாங்கேஷன், மேக்ஸிமம் எலாங்கேஷன் டிசம்பர் 21 அன்னைக்கு வரும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்டஸ்ட் டே லாங்கஸ்ட் நைட் இருக்கும். ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து விண்டர் சீசன் ஆரம்பிக்கும். ஸோ நான் சொல்லியிருந்த ஆரம்பத்திலேயே இன்னைக்கு நீங்க சன்ரைஸ் ஒரு இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா அதே இடத்துல ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு வாரம் கழிச்சோ இருக்கும்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஜூன் மாதம் இந்த பக்கம் ரைஸ் ஆகுது, அப்புறம் மே மாதம் இந்த பக்கம் ரைஸ் ஆகுது, ஏப்ரல் இந்த பக்கம் ரைஸ் ஆகுது, செப்டம்பர் இந்த பக்கம் ரைஸ் ஆகுது, மார்ச் இந்த பக்கம் ரைஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா விண்டர் சால்ஸ்டிஸில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ரைஸ் ஆகுது. ஈக்குனாக்ஸ்னா ஈக்குவல் டே ஈக்குவல் நைட், அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா சென்டர் எக்ஸாக்டா ஈஸ்ட்ல ரைஸ் ஆகுது. அண்ட் சம்மர் சால்ஸ்டிஸ்ல பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட்ல ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைசிங் பாயிண்ட் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் ஒரு இன்க்ளினேஷன் இதுலேயே தெரியும் உங்களுக்கு, இந்த ஒரு ஆங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இமேஜ் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பொசிஷன் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து கொஞ்சமாக மந்த்ஸ் ஆக மூவ் ஆகி ஒரு மேக்ஸிமம் எலாங்கேஷன் அட்டைன் ஆனதுக்கப்புறம் அகைன் திரும்ப ஒரிஜினல் பொசிஷனுக்கு மூவ் ஆகி வருது.